இந்த டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்க போற இந்த அமைப்பை வந்து அவங்க ஏற்படுத்த போறாங்க. இது வளர்ச்சி தானே, தொழிற்சாலை வேணும் வேணும் தானே நம்ம எல்லாம் போராடணும். தொழிற்சாலையை மதுரை பக்கத்துல அரிட்டாப்பட்டி மாதிரி ஒரு பகுதியில கொண்டு வந்து அதை வளர்த்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறது பாஜகவினர் சொல்லுகின்ற கருத்து. இதைத்தான் அவங்க சொல்றாங்க. வளர்ச்சி அடைய செய்ய போறோம், நாட்டை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய செய்ய போறோம். ஸ்டெர்லைட் உட்பட அவங்க சொன்ன காரணம் அதுதான். ஸ்டெர்லைட்டை கூட எது கொண்டு வந்தாங்க, பொருளாதார வளர்ச்சி அடைய செய்ய போறோம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அரிட்டாப்பட்டியிலும் இந்த இந்திய நாட்டை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைய செய்வதற்காக கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதிர்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுத்துவட்டில் இருக்கக்கூடிய 25 கிராமங்கள் சேர்ந்து கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அந்த தீர்மானத்துல சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, எல்லோருமே அந்த பகுதியில் உள்ள சோழவந்தான் எம்எல்ஏ அவர் மாணிக்கம் நினைக்கிறேன், அவங்க எல்லாருமே அதுல கூடி கையெழுத்து போட்டிருக்காங்க. எப்பன்னா நவம்பர் 23ஆம் தேதி. நவம்பர் 23ஆம் தேதியே டங்ஸ்டன் சுரங்கம் எங்க அரிட்டாப்பட்டி பகுதியில வரக்கூடாது அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய 25 கிராம மக்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க.